ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தேசிய கட்சிகளோட மாநில தலைவர்கள் மாற்றம்னு வந்த செய்தி அதே வேகத்துல ஓடி போயிருச்சே, தெரியுமா? பொது சேவை செய்ய போதுமான நேரம் பத்துகிறதா? இல்லை, கூடுதல் நேரம் தேவைப்படுகிறது. 24 மணி நேரம் பத்தாமல் கூடுதலாக 0 அவர் கேட்டு சினிங்கி கொண்டிருக்கிறான். உங்களை பத்தி தெரியாதா? தொண்டர்களை கணக்கு போடவே நேரம் சரியா இருக்குமே. வெளிநாட்டு ஊடகங்கள் எல்லாம் இடியோட சாதனையை பாராட்டி சீராட்டி வெளியிடுறாங்களா? அப்படியா? இடிதாங்கியின் வாழ்க்கை ஒரு பினாமினன் என்று ஆங்கில ஏடுகள் ஆச்சரியக்குறி வரைகின்றன. ஆனால் அதை பார்த்துவிட்டு பொறாமைப்படும் எதிர்கட்சியினர் இடிதாங்கி ஒரு பினாமினன் அல்ல, அவன் ஒரு பினாமி என்று பரப்புரை செய்கிறார். ரசிகர்கள் எதிர்பார்ப்பு இருக்கணும்னா ஒரு 6 அடிக்கணும்ல இடிதாங்கி. நடந்தது நடந்து போச்சு. உங்களோட அனுபவத்துல வெற்றி பயணத்துக்கு ஏதாச்சும் ஆலோசனை சொல்லுங்க. ஆக இனியாவது லயோனல் மெஸ்ஸி தனது மீசையில் மண் ஒட்டாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். மிஸ்டர் மெஸ்ஸி, பி கேர்ஃபுல். உனது ட்ரிபிளிங் ட்ரிக்குகளை எதிராளிகள் அறிந்து ட்ரபிள் கொடுக்க தொடங்கிவிட்டனர். கால் வித்தைக்கு காப்பிரைட் வாங்க முடியுமா? முடியாது. பந்து காலுக்கு வந்தா தானே 10ஆம் நம்பர் 10 செய்ய முடியும். தேர்தலுக்காக காத்திருக்கும் நேரத்துல கூட்டணி கணக்குகள் ரொம்ப வேகமா நடக்குதே, தெரியுமா? சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இலக்கை அடைந்தால்தான் இலையில் கூட்டு பொரியல் விடும். இலக்கை தவற விட்டு எக்ஸ்ட்ரா டைமில் பார்த்து கொள்ளலாம் என்று காத்திருந்தால் களத்தில் கட்டெரும்பு புகுந்து விடும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆமாமா, அப்புறம் கோட்டைக்கு வெளியே தான் காவலுக்கு நிக்கணும். தென் கொரியா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மனி தொடங்கி சுவிஸ் பேங்க் வரைக்கும் உங்க பேச்சாதான் இருக்குதா? கேட்டீங்களா? அடிசறுக்காத ஆணை குட்டி, புல் தடுக்காத பூனை குட்டி, அரிப்பு எடுக்காத அரிமா குட்டி, அடித்து மாற்றிய கல்லா பெட்டி, உப்பு சப்பில்லாத உப்புமா சட்டி என்றெல்லாம் இடிதாங்கியின் மகிமை பற்றி இந்த உலகம் புகழ்ந்து கொண்டிருக்கிறது. அடிச்சு விடுங்க, காசா பணமா? சுவிஸ் பேங்க், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், கூட்டணி பேச்சுன்னு இடியோட திட்டம் புரியலையே, எப்படி? நேரம் காலம் எல்லாம் கூடி வருவதாக தேர்தல் வானம்பாடி இடிதாங்கியின் மண்டைக்கு மேலாக வட்டமிட்டு பாடிக்கொண்டது. எனவே தேர்தலை எண்ணி இப்போதே இடிதாங்கியின் வயிறு பொறுமத் தொடங்கிவிட்டது. ஏனென்றால் தேர்தல் வந்து விட்டால் இடிதாங்கியை கையில் பிடிக்க முடியாது. பிஸியாகி விடுவான். பறந்து பறந்து வேட்டை நடத்த வேண்டியதுதான். உள்ளாட்சி தேர்தல் சீக்கிரமா வந்துடும். அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் தான் சொல்றாங்களே. தேர்தல் எப்போது வரும் என்பது பற்றி இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. அணிகள் கூடி இருக்கின்றனவா என்பதுதான் பிரச்சனை. வானத்தில் மேகங்கள் கூடி கலைவது வாடிக்கை. மேகம் கூடினால் மழை பொழியும், மேகம் கலைந்தால் கண்ணீர் தான் மிச்சம். அதுபோலத்தான் கூட்டணிகள் கூடினால்தான் வாக்கு மழை நன்றாக பொழியும். நீங்க ஒட்டுமொத்த தேர்தலையும் ஒரே நேரத்துல நடத்த திட்டம் போடுறீங்க போல. அடுத்து வரும் தேர்தல்ல வெற்றி எந்த பக்கம் இருக்கும்னு கணிப்புகள் எதுவும் நடந்திருக்காடி? எனவே இடிதாங்கியின் அடிவயிற்றில் அதிகார பசி எடுக்க தொடங்கிவிட்டதால் அணி சேர்க்கும் பணியில் கமுக்கமாக இறங்கிவிட்டான். வாக்கு வங்கிகளே இல்லாத சில்லறை கட்சிகளையும் வளைத்து சீட்டை கொடுத்து விட்டால் வெற்றி வெற்றிலை பாக்கு வைத்து வரவேற்கும் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.